கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 2ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் அமர்ந்துள்ளார். 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சனி பகவான் சொந்த வீட்டில் சனி வக்கரமாகி அமர்ந்துள்ளார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்தில் விரயத்தில் அமர்ந்துள்ளதால் சிறிது 2-3 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் சில விரயங்களும் கஷ்டங்களும் இருக்கும். அடுத்து ஜென்மத்தில் உங்கள் ராசிக்கே வரும் பொழுது உங்களுக்கு இது வெள்ளிக்கிழமை அன்று அநேகமாக வரலாம். அந்த ராசியில் வெள்ளிக்கிழமை அன்று சனிக்கிழமை இந்த நாட்களிலெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன், உடல் ஆரோக்கியம், மனதைரியம் சகலத்தையும் உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு தருவார். திங்கள் அன்று உங்களுக்கு சந்திர பகவான் இந்த வார கடைசியில் அங்கு வருகிறார். அந்த இடம் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது சனி பார்வையுடன் அவ்வளவு நல்லது கிடையாது. இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களையே உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு வழங்குகிறார். 2ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 2இல் இருப்பது நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு பண கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவற்றையெல்லாம் குரு பகவான் சிலது உங்களுக்கு வரவிருந்த துன்பங்கள், குடும்ப வாக்குவாதங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் சிறிது சமாளித்துக் கொள்வீர்கள் குரு பகவானால். இப்போ 3ஆம் இட அதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் இவர் உங்களுக்கு சில விரயங்களையும் கஷ்டங்களையும் புதன் தருவார். இருந்தாலும் 3ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது உங்களுக்கு புத்தி தடுமாற்றத்தையும் சில மனதைரியத்தையும் அவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு மனக்குழப்பம், தைரியம், தடுமாற்றம் இவற்றை தருவார். குரு பகவான் இந்த 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் அந்த சிறிது உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளவு பெரியதாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது புதன் பகவானால். அடுத்தது சுக்கிர பகவான். இவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. இவர் 4இல் சுக்கிரன் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு உறவுகள், தாய் வகை நன்மை இவையெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். வீடு, வாகனம், வண்டி, வாகனம் இவற்றால் 4ஆம் இட பலன்களை புத்திரர்கள் கல்வியும் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 5 கூடிய செவ்வாய், 5 உங்களுக்கு 10ஆம் இட செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12இல் அமர்ந்துள்ளார். இவர் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன். உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். இருந்தால் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. ஓரளவு நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். 12ஆம் இடம் செவ்வாய் உங்களுக்கு சில விரயங்கள் தரத்தான் செய்வார். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள் இந்த வாரம். அடுத்து 6ஆம் இடம் குரு 6 கூடையவர். இவர் உங்கள் ராசிக்கு 9 கூடையவர். 6, 9 கூடிய உங்கள் ராசியையே அவர் பார்ப்பதால் அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. இவர் நல்ல பலன் உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த ராசி கடகராசிக்கு உங்களுக்கு நல்ல பலனே இந்த வாரம் நடக்கும். குரு பகவானால் உங்களுக்கு புத்திரர்களால் பெயர், புகழ் சகலமே உங்களுக்கு கிடைக்கும். இவர்களால் உங்களுக்கு நல்ல மரியாதை இந்த வாரம், அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் புத்திரர்களால் உங்களுக்கு கிடைக்கும். இவர் 9ஆம் தந்தை வகையிலும் இவர் ஒரு நல்ல பலன்களே இருக்கும். பெரிய கெடுபலன் அவர் உடல்நிலை சிறிது பாதிக்கலாம். ஏனென்றால் இவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி ராகு இருப்பதால் தந்தை உடல்நிலை சற்று வைத்திய செலவுகள் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 7, 8 கூடிய சனி. இவர் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு கெடுபலன்கள் இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை வாரம் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அது நீங்களே புரிந்திருப்பீர்கள். அந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு தான் இருப்பீர்கள். இது மார்ச் 26ஆம் தேதி வரை நீங்கள் இது அனுபவித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். இது தவிர்க்க முடியாதது. சனி பகவானை நீங்கள் நன்றாக வேண்டி விரும்பினால் அவர் சில கஷ்டங்களை கடகராசியினருக்கு தவிர்த்து விடுவார். சனி பகவானை வேண்டி வணங்கி கொள்ளுங்கள். கோயிலுக்கு சென்றால் சனி பகவானை நன்றாக கவனித்து வணங்குங்கள். இவருடைய தொந்தரவு உங்கள் ராசிக்கு அமைந்தவாறு யாருக்குமே இல்லை. அவ்வளவு கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். இனியும் சில நாட்கள் தருவார். இதையெல்லாம் சமாளித்து வருவீர்கள். அது ஏனென்றால் அந்த மனதைரியத்தை உங்களுக்கு சந்திரன் வழங்குவார். சந்திரனால் உங்களுக்கு நல்ல பலன் தான் இருக்கிறது. எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து 9 குடைய குரு, அது 4 குரு பகவான் நல்லதே செய்கிறார் உங்களுக்கு.
உங்கள் 10ஆம் அதிபதி. ராசிக்கு 5, 10 குடையவர் செவ்வாய் பகவான். இவர் நல்லா உங்களுக்கு நல்லதே செய்வார். 5ஆம் இட செவ்வாயும் குரு பார்வை கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நல்லதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருகிறார். கேது பகவான் இவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவரும் நல்லதுதான் தருவார். கேது பகவானால் உங்களுக்கு எந்த தைரியம், மனதைரியம் சகலமும் உங்களுக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் எந்த கெடுதலும் தரமாட்டார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் தந்தையாருக்கு சிறிது தொல்லைகள் இருக்கலாம். சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையையும் நீங்கள் அடைவீர்கள். பெரிதாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சனியால் மாத்திரம் சில தொல்லைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. சனி பகவானை மாத்திரம் வேண்டி விரும்பிக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் பார்வதி தேவியை வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே அந்த அம்மன் உங்களுக்கு வழங்குவார். நன்றி. சுபம்.